வரவிருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சார் அவர்கள் தான். வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. குரு பகவான் கொடுக்கக்கூடிய 3 ஜாக்பாட்கள் என்னென்ன? இந்த குரு பெயர்ச்சி வருகிறது. அதை முன்னிட்டு குரு பகவான் 3 ஜாக்பாட்டுகளை அனைவருக்கும் அள்ளித்தரப் போகிறார். யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகிறது, யார் யாருக்கெல்லாம் ஃபாரின் போக போறீங்க, யார் யாரெல்லாம் வீடு கட்ட போறீங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் கொடுக்கக்கூடிய 3 ஜாக்பாட்கள் என்னென்ன? தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே குரு பகவான் யோகம்னு பெருசா ஒன்றும் இல்லை. இது 8ஆம் இடத்திலே குரு பகவான் மறைகிறார். சொல்லப்போனால் இது அஷ்டம குரு. இருப்பினும் உங்களுக்கு இந்த அஷ்டம குரு பெருசாக ஒன்றும் பண்ணாது. ஏனென்றால் ஒரு விஷயம் என்னன்னா, 1 4 குரு பகவான் 8இல் மறைவதால் பெரிய பேரிழப்புகள் என்று ஒன்றும் ஏற்படாது. ராசிநாதன் அவர் என்பதால் உடம்புல கொஞ்சம் ரோகங்கள் வருவதற்கு வாய்ப்பு. 4 குடையவன் அவன் என்பதால் வீடு மாடு மனையை பிளட்ஜ் பண்ணுற மாதிரி ஒரு அமைப்பு, அல்லது ஏதாவது வித்தரலாம், காரை வித்தரலாம் போன்ற எண்ணங்கள் வருவதற்கான அமைப்பு, இது எல்லாத்தையும் இந்த குரு பகவான் தருகிறார். 1 4 கூடியவர் 8இல் மறைகிறார். கடன் வாங்குவதற்கான இதெல்லாம் வரும். அல்லது 4 கூடியவர் 8இல் மறையும் பொழுது என்ன ஆகும்னா, 4 என்பது என்னன்னா உங்களுடைய சுகஸ்தானம். அப்போது ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களுக்கு வேலை கிடைக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருப்பீங்க. ஜாலியாக பார்க்க வேண்டிய வேலையை உங்களை மட்டும் பெண்டு எடுப்பாங்க. இதெல்லாம் நடக்கும். அதே மாதிரி 4ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா ப்ரெஷர் ஹேண்ட்லிங். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியை பார்த்துட்டு இருக்கும்போது பர்சனல் ஆஃபீஸ் கால் வந்தால் கோவம் வந்துடும். ஆஃபீஸ் கால்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது ஃபேமிலி கால் வந்தால் கோவம் வந்துடும். இது 2 இடம் தான் உங்களுக்கு சொல்யூஷன். இங்கே இருக்கிற டென்ஷனை இங்கே காட்டக்கூடாது, இங்கே இருக்கிற டென்ஷனை இங்கே காட்டக்கூடாது. அப்போது இதுக்கு 2த்துக்கு நடுவில் ஒன்று உருவாக்கணும் தனுசு ராசிக்காரர்கள். அது என்ன? பெரும்பாலும் ஜிம்மு உருவாக்குங்க. 2த்துக்கு நடுவில் போய் நல்லா ஒர்க் அவுட் பண்ணினா டென்ஷன்லாம் போயிடும். நல்ல நூலகங்கள் செல்றதை வலிக்கமா அப்படியே குறித்து 2த்துக்கு நடுவில் வேறு ஏதாவது உருவாக்கலாமா, கொஞ்சம் தீர்த்த வாரியா, அது அப்படிலாம் யோசிக்க வேண்டாம். அப்படி யோசிச்சிடாதீங்க. 2த்துக்கு நடுவில் 2 கெட்டு போயிடும். அப்புறம் 2த்துக்கு நடுவில் ப்ரெஷர் ஹேண்ட்லிங் பண்ணுற மாதிரி உங்களை கலைத்துறையில் ஈடுபடுத்திக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச பேஷனை ஈடுபடுத்திக்கிட்டிங்கன்னா ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணலாம். ப்ரெஷர் தான் ஹேண்டில் பண்ணுறது பெரிய டஃப்பாக இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு. 4 என்பது அபகீர்த்தி. திரும்பவும் சொல்கிறேன், உங்களுடைய கெட்ட பேர் வருவதற்கான நேரம். இப்போ தேவையில்லாமல் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஆப்போசிட் ஜெண்டர் யாராவது அவங்கள்ட்ட போய் பெண்கள்கிட்ட பேசுகிறது, சிரிக்கிறது, வணக்கம் உங்கள் பேர் என்னன்னு கேட்குறது, இந்த சேட்டையெல்லாம் தயவுசெய்து நிறுத்திக்கோங்க. ஏனென்றால் 8ஆம் இடத்திலே குரு பகவான் மறைவது என்பது கிட்னி லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்கும். தனுசு ராசிக்காரர்கள் பீஸா பர்கர் சாப்பிடாமல் நான் இருக்க மாட்டேன், நான் ஒரு நாளைக்கு இவ்வளோ தூரம் வந்து நான் சிகரெட் பிடிப்பேன் எல்லாம் பண்ணிங்கன்னா தயவுசெய்து கீழே போட்டுருங்க. உங்களுக்கு ரெகாபுலேஷன் டைம் கடவுளாக கொடுத்துருக்கார். நீங்கள் சரியாகிறதுக்கு ஒரு வழி. நீங்கள் இந்த நேரத்தில் தீய பழக்கங்களை துறக்கிற நேரம். இல்லை நான் தீர்த்தவாரியாக தான் இருப்பேன், இதெல்லாம் நல்லா பீஸா பர்கர் திங்கிறவனுக்கே லிவர் போயிடும். இதில் நீங்கள் வேறு ஏதாவது பண்ணிங்கன்னா நீங்களே ஓடி போய் லிவர் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கோங்க. காரணம் 8ஆம் இடத்திலே குரு பகவான் மறைவதும் ஒன்று தான், லிவருக்குரிய கடவுள் மறைவதும் ஒன்று தான். இந்த ஒரு வருஷம் ஹெல்த்தை பத்திரமா பார்த்துக்கணும். யார் ஒரு தப்பான உணவு பழக்கம், தப்பான பழக்கங்கள் இருக்கிறவங்க மற்றபடி மற்றவங்களுக்கு சூப்பர். 4 கூடியவர் திடீர் பேரதிர்ஷ்டம் என்னென்னா, இந்த குரு பகவான் 8இல் இருந்த 5ஆம் பார்வையாக 12 பார்த்துடுறார், அடுத்து 2 பார்த்துடுறார் தனஸ்தானத்தை, அடுத்து 4 பார்க்குறார். அப்போது ப்ரெஷர் தான் ஆகும்னு சொன்னேன், வேலை வராதுன்னு சொல்லலை. தனுசு ராசிக்காரங்க டீம் லீடராக போகிறீங்க. தனுசு ராசிக்காரர்கள் உலக புகழ் பெறுறீங்க. நான் சாதாரணமாக உள்ளூரில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன் சார், இப்போ எனக்கு கண்ட்ரியாக சுற்றுறேன் நான் போன்ற அமைப்புகள் ஏற்படும். ஒவ்வொரு கண்ட்ரியாக சுற்றுவீங்க, உலக புகழ் பெறுவீங்க. 10 சனி பார்க்கிறார், 10 சனி பார்க்கிறார், உலக புகழ் பெறுவீங்க, டான் ஆக போகிறீங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த கடன் தொல்லை நீங்குமா? 200% சரியாகும். காரணம் எப்படி சரியாகும் என்றால், சனி பகவான் 10ஓடு தொடர்பு கொள்கிறார். 10ஆம் இடத்தை தொடர்பு கொண்டால் தொழில் நல்லா வரும். நான் எப்பயுமே ஒன்று சொல்லுவேன், உங்கள் பிஸ்னஸை நல்லா கடவுள் கொடுத்தாருனாலே போகிறோம். ஏன்னா அதில் வர்ற காசு வச்சு உங்களுக்கே தெரியும் சுயமரியாதையாக அந்த காசு எப்படி காப்பாற்றணும், குடும்பத்தை, அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். கடவுளோட ஒரே வேலை என்னென்னா, நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணீங்களோ அதை நிறைய வருமானம் வர மாதிரி பண்ணி கொடுக்குறது தான். வேலை செய்ய நான் தயார் அப்படிங்கிறதுனால தனுசு ராசிக்காரர்களுக்கு பிஸி ஆயிடுவீங்க. இந்த சமயங்கள்ல அவர்கள் புதிதாக தொழில் தொடங்கினா அது சிறப்பாக இருக்கும், பிரமாதமாகவும் உலக புகழ் பெறும். ஆரம்பிச்சு வச்ச கொஞ்ச நேரத்தில் இவ்வளோ பேருக்கு ரீச் ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப பயங்கரமாக ரீச் ஆகும். கண்டிப்பா. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த டைம்ல 100க்கு எவ்வளவு மதிப்பெண்? இந்த நேரத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு 100க்கு 92 மார்க். சுவாமிஜி, 12 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய குரு பயிற்சி அப்படின்னு சொல்றாங்க. இது மிகப்பெரிய யோகங்கள், அதிர்ஷ்டங்கள் எல்லாம் வாரி கொடுக்க போகுதுன்னு சொல்றாங்களே, இது பத்தி சொல்லுங்க. 12 வருடங்களுக்கு ஒரு முறைதான் இந்த குரு வருகிறார் என்பது உலக அறிந்த விஷயம். காரணம் என்னவென்றால், குருவுடைய ஜென்ரலா 1 இயருக்கு ஒரு தடவை போற அளவு. அதனால
12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அவர் வருவார் 9ஆம் இடத்துக்கு. இதில் பெரிய விசேஷம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இதில் என்ன விசேஷம்னா, கடகத்தில் அவர் உச்சம் பெறுவாருங்கிறது ஜோதிட நியதி. இதில் இவர் உச்சம் பெறும் போது 2-3 யோகம் இருக்குன்னே நடக்குது. அது என்ன நடக்குது என்றால், இந்த குரு இங்கே இருக்கும்போது சனி மீனத்தில் இருப்பாருங்கிறதுக்கான தியரி 25 வருஷம் கழிச்சு தான் வரும். ஏன்னா சனிக்கு 2.5 வருஷம் அலைவு நேரம். அப்போது மீனத்தில் சனி இருக்கும் பொழுது அதை குரு பார்க்கும்போது இந்த வருடம் சனி பெயர்ச்சி நாட் ஒன்லி 7.5 சனி விழுந்தா, அதாவது கும்பத்துக்கோ மீனத்துக்கோ மேஷத்துக்கோ 7.5 சனி போயிட்டு இருக்குல்ல, விடுதலை. அதுக்கப்புறம் வாங்க அப்படி வாங்க, சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி, உங்களுக்கும் விடுதலை. அப்படி தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி, உங்களுக்கும் விடுதலை. கன்னி ராசிக்காரர்களுக்கு கண்டக சனி, உனக்கும் விடுதலை. ஆல் விடுதலை. காரணம் என்னவென்றால், சனி இந்த 1 வருஷத்துக்கு குரு பார்த்து கொண்டிருக்கும் போது ஒன்றும் பண்ண முடியாது என்பது வேத சாஸ்திரம். இதுதான் பேசிக்ஸ். அப்போ இந்த அமைப்பு கிடைத்தது ஒரு பெரிய வரம். அவ்வகையிலே குரு பகவான் காலபுருஷனுக்கு 8ஆம் இடமாகப்பட்ட விருச்சிகத்தை பார்க்கிறார். இது பெருஞ்சொத்து தருகின்ற இடம். பொதுவாகவே காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். 8ஆம் இடம் என்பது தடைகள், 8ஆம் இடம் என்பது வழக்கு, 8ஆம் இடம் என்பது கேஸு பிரச்சனை. இதெல்லாம் அதை குரு பார்க்கும் பொழுது யார் யாரெல்லாம் தேவையில்லாத ஹிம்சையில் மாட்டியிருக்காங்க, நான் ஒரு தப்பும் பண்ணல சார், என் மேலே கேஸ் போட்டாங்க சார் போன்ற பிரச்சனை இருக்கவங்களுக்குலாம் அதெல்லாம் சரியாயிடும். அடுத்து குரு பகவான் காலபுருஷனுக்கு 10ஆம் இடமாகப்பட்ட மகரத்தை பார்ப்பதால் எல்லாருமே ஒரு தொழிலில் நல்லா வரணும், தொழிலில் டெவலப் ஆகணும் என்பதை ஒரு தீர்மானமாக எடுத்து ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறது, பிஸ்னஸில் பெரிய ஆளாகணும்னு நினைக்கிறது போன்றவைகள்லாம் நடக்கும். அடுத்ததாக காலபுருஷனுக்கு 12ஆம் இடமாகப்பட்ட மீனத்தை குரு பார்க்கும் பொழுது இந்த வருடமே ஒரு ஃபேமிலி வருடம். என்ன ஃபேமிலி வருடம்? இது வரைக்கும் நான் எங்கெங்கேயோ பிஸ்னஸ் ட்ரிப் போயிருக்கேன். நான் போகாத ஊர் கிடையாது, ஆனால் போகாத கண்ட்ரி கிடையாது. என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போனதுன்னா விரல் விட்டு எண்ணிடலாம், அவ்வளோதான். எங்கே போனாலும் தனியாக தான் போவேன். இந்த ஒரு வருடம் ஒய்ஃப் இல்லாமல் நீங்கள் போகிற ஒரு ஊர் கூட இருக்காது. எல்லா ஊருக்கும் உங்கள் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போவீங்க. உங்களுடைய காதல் ஒரு 25 வருஷம் பேக் போகும். ஒரு காலத்தில் நாங்கள் லவ் பண்ணும் போது அப்படிங்கிறதெல்லாம், அது என்ன வயசாக இருந்தாலும் சரி, உங்கள் மனைவி எப்பயுமே உங்கள் காதலி தான். அதனால் 12ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது இல்லற வாழ்க்கையில் சுகம், சந்தோஷம், மகிழ்ச்சி, குடும்பமாக இருக்கிறது. வாழ்க்கையில் நண்பர்களே, குடும்பமாக இருப்பது ஒரு பெரிய வரம். நான் பெரிய டானு, என் ஒய்ஃப் கூட உட்காந்து 5 நிமிஷம் பேச நேரம் இல்லை, சேர்ந்து சாப்பிட்றேன், அப்புறம் என்ன வாழ்க்கை? அது வாழ்க்கையினுடைய அழகே குடும்பமாக இருக்கிறது தான். அது நிறைய பேருக்கு காலம் கடந்தப்புறம் உணர்றாங்க. இந்த வருடம் குரு பயிற்சியில் நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. மற்றபடி ஆல் சுனாமி பாய்ஸ் ஆர் டெல்லிங் உலகம் அழி போகுது, பூமி அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. இல்லை, நல்லா இருப்பீங்க. காரணம் என்னென்னா, குரு பகவான் உங்களுடைய முக்கியமான ஸ்தானங்கள் எல்லாம் பார்க்கும்போது தொழில் அபிவிருத்தி ஆகுது, லேண்டு வாங்க போகிறீங்க, நல்ல நல்ல விஷயங்கள். மங்கள குரு, யோக குரு, உச்சம் பெற்ற குரு, இவ்வளவு பேர் இருக்கா, அப்போது நல்லது மட்டும்தான் நடக்கும். கண்டிப்பா இந்த குரு கொடுக்கக்கூடிய 3 ஜாக்பாட் பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா மக்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும், மக்களும் பயனடைவாங்க அது மூலியமா. மக்கள் இப்போ உங்களை தொடர்பு கொள்றது அப்படின்னா எப்படி தொடர்பு கொள்றது? அதை நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி அந்த 3 ஜாக்பாட் என்னங்கிற பேர் சொல்லிடுறேன். நியாயமா அதை விடவே நிறைய ஜாக்பாட் இருக்கு. அதுல முக்கியமான 3 என்னன்னா, இது வந்து சந்திரனுடைய வீடு கடகம், அதுல குரு உச்சமாகிறார். இத குரு சந்திர யோகம் ஒரு ஜாக்பாட்னு சொல்லலாம். இது நிறைய பேர் கவனிக்காத ஒரு விஷயம். அந்த சந்திரனுடைய வீட்டில் இந்த செவ்வாய் நீச்சமாக போகிறார் இந்த புரட்டாசி மாசம்லாம். அப்போ இது நீச்ச பங்க ராஜயோகம், குரு உச்சம் செவ்வாய் நீச்சம். அப்படி வந்தீங்கன்னா குரு விருச்சிகத்தை பார்க்கிறார், இது சந்திர மங்கள யோகம்னு சொல்றாங்க. அடுத்து குரு மகரத்தை பார்க்க போறார். எப்போ மகரத்தை பார்க்கிறார்? டிசம்பர் 6 ராகு வந்துருவார் மகரத்துக்கு. அப்போது குரு சண்டால யோகம்னு சொல்லலாம். இதை விடவே குரு சனியை பார்க்கறது இதுதான் வரலாற்றில் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இப்போ இது இத்தனை யோகங்களும் வர்றது இல்லாமல் ஒரு அடிஷனலா டிசம்பர் 6 ராகுவை பார்த்து குரு சண்டால யோகம் வர மாதிரி கேது சிம்மத்திலிருந்து கடகத்துக்கு போய் கோடீஸ்வர யோகம், குரு கேது சம்பந்தம் கோடீஸ்வர யோகம். அப்போது இந்த வருஷமே பணத்தை அள்ளித்தரும் வருடமாக இருக்க போகிறது. நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்ல. அப்போ நீங்களாம் பணக்காரவணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? கீழே போயிட்டு இருக்க இந்த நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா வேள்விகளை காணுங்கள். நாங்கள் எப்படி சார் வேள்விலாம் பார்க்குறது? டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் மீட் ஐடியெலாம் கொடுத்துருப்போம், அதில் பாருங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கனெக்ட் பண்ணலாம். ஈவினிங் 5 to 6:30 மட்டும்தான் ஹோமம். அதை பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
சாமியை வந்து அடித்து துரத்தி அனுப்புகிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பூண்டிக்கு வராரு. இங்கே இருக்கவங்க பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து சாமியை வந்து திருவண்ணாமலைக்கு போகிற வழி மல்லவாடி காட்டில் எடுத்து போய் வெட்டி போட்டு வந்துடுறாங்க. எப்படின்னா தலை தனியாக, கை தனியாக, கால் தனியாக, பீஸ் பீஸாக வெட்டி போட்டு வராங்க. ஆற்றுல இருக்காரையே வெள்ளம் வருது. ஒரு அடிக்கு ஒரு அடி 360 டிகிரி தண்ணி ஃபுல்லாக விலகி போகுது. தவத்திலேருந்து எந்திரிச்சிக்கல, தண்ணிக்கு மேலே ஜடம் அதுக்கு பிடிச்சிருது. அவரில் தோண்டி பார்க்குறாங்க சாமியை. சாமி பார்த்தா உயிரோடு இருக்கிறார். பூண்டி மகான் பார்த்தீங்கன்னா மேற்கு ஒரு திண்ணையும் கிழக்கு ஒரு திண்ணையும் இருந்தது. இந்த கிழக்கு திண்ணையில் அந்த திண்ணையில் உட்கார சொல்ல தான் 19 வருட காலங்களாக பூமியில் கால் படலை. ஜமீன்தாரர் வந்து கேட்குறாரு, சாமி உங்களுக்கு அப்பா அம்மா யார், அண்ணன் தம்பி யார், நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, உங்களுக்கு பசங்க இல்லையா, குழந்தை இல்லையா, உங்கள் மனைவி இல்லையான்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் தான் எனக்கு அப்பா அம்மா, பசங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் என் பசங்கன்றாங்க. உங்களுக்கு என்ன வயசாகுது சாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் அண்ணாமலையார் கோவில் கட்ட சொல்ல எங்கள் அப்பாவுக்கு நான் கல் எடுத்து கொடுத்தேன் குழந்தையிலேருந்து. இன்றைக்கி ப்ரெசன்ட் டேட்டுன்னா அதுதான் என் வயசு, நீ அன்றைக்கி நீங்கள் கூட்டி சொல்லு பண்ணுறேன். என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் திருச்செந்தூர் முருகர் கோயிலில் பாதாள லிங்கத்தில் ஐபூதங்களில் நான் ஒன்று, நீ வந்து என்னை எப்போ வேணால் தரிசனம் பண்ணிடான்னு குறிப்பு கொடுத்துட்டு போயிருக்காரு. புலிகள் கூட ஒரு மகான் விளையாடி இருக்காரு. இவர் தவம் இருக்கும்போது இந்த வரி புலிகள் இவரை பாதுகாத்திருக்கு. திருவண்ணாமலைக்கு வந்த மகான்கள் வரிசையில இவர் முன்னோடின்னு சொல்றாங்க. ஈசான்ய ஞான தேசிகர் ஐயா. இவருடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்மளுடைய தேடல் பயணத்துல பார்க்க போறோம். வெல்கம் டு தேடல். நான் உங்கள் வினு.